விஜய் அண்ணனை ஏன் எடுத்ததுமே உங்க தலைவர் சிஎம் சீட்டு தான் ஆசைப்படுவாரா? சிஎம் பதவியில தான் உட்காருவாரா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு V3 வெற்றி. நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே விஜய் அண்ணனை ஏன் எடுத்ததுமே உங்க தலைவர் சிஎம் சீட்டு தான் ஆசைப்படுவாரா, சிஎம் பதவியில தான் உட்காருவாரா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. பொதுவா நான் கேட்குறேன், எதுக்கு அவர் ஆசைப்படக்கூடாது? ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் உதயநிதி அண்ணனுக்கு அந்த சீட்டில் உட்கார சிஎம் ஆக ஆசை இல்லையா? பிஜேபி தலைவர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த சிஎம் சீட்டுக்கு பதவியில் உட்காரதுக்கு ஆசை இல்லையா? என்டிகே தலைவர் சீமானுக்கு அந்த சீட்டில் உட்காரதுக்கு ஆசை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு அந்த சிஎம் சீட்டில் உட்காரதுக்கு அவருக்கு ஆசை இல்லையா? நான் கேட்குறேன், விஜய் மட்டும் ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு. நீங்கள் நம்மளால ஒரு உண்மை ஒன்று சொல்லட்டுமா? அவர் மட்டும் முதல்வராக ஆசைப்படலைங்க, தமிழ்நாட்டு மக்களும் ஆசைப்படுறாங்க. என்ன மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. சமீபத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அண்ணனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அவரு ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்காருன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒரு 20 பேர்கிட்ட ஒரே இடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வராங்க. ஏன் கிளம்பி வராங்கன்னு பார்த்தோம்னா, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே, அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அங்க இருந்து கிளம்பி வராங்க. எலெக்ஷன் டைம்ல லட்சக்கணக்கில் இங்க இருந்து தமிழர்கள் எல்லாரும் போன தமிழர்கள் எல்லாருமே கண்டிப்பா விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போறது கண்டிப்பா கிளம்பி வருவாங்க. நீங்க நம்பலனால ஒரு உண்மை ஒன்று சொல்லட்டுமா? விஜய் அண்ணா முதல்வர் ஆகிறதுக்கு மட்டும் அவர் மட்டும் ஆசைப்படல, தமிழ்நாட்டு மக்களும் ஆசைப்படுறாங்க. நீங்க நம்பலனாலும் அதான் உண்மை. என்ன நண்பா, நான் சொல்றது கரெக்டு தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.